ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிடிடில இருந்து லேட்டஸ்டா நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து தரிசனம் போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தை மாசம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலையில சுப்ரபாத சேவா இந்த மாதிரி சேவாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ திருப்பாவி சேவா வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அதோட நாளைக்கு 11ஆம் தேதி ஓடையே வைகுண்ட துவார தரிசனம் வந்து முடியுது. 12ஆம் தேதியில இருந்து ஆஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி இந்த 10 நாளைக்கு முன்னாடி எப்படி வந்து தரிசனம் போயிட்டு இருந்தீங்களோ சேம் அதே ஸ்ட்ரக்சர் தான். அதே போல வந்து ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல டொனேஷன் பண்ணி டிக்கெட் புக் பண்றவங்களுக்கான டிக்கெட் கவுண்டிங் வந்து குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். இன்னைக்கு காலையில தரிசன டிக்கெட் ஓபன் ஆச்சு. 500 ரூபாய் தரிசன டிக்கெட் நிறைய பேர் புக் பண்ணாங்க. ஆனா சர்வர் இஷ்யூஸ் நிறைய இருந்தது. ஸோ அதையும் தாண்டி நிறைய பேர் புக் பண்ணியிருப்பீங்க. அதே போல ரூம் புக்கிங் வந்து 10 மணிக்கு திருமலையில ஓபன் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து இந்த மாசம் ஜனவரி 27, 28 2 நாளைக்கு வந்து ரூம்ஸ் வந்து ஓபன் ஆகல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிருக்கோம் ஆனா ரூம்ஸ் வந்து ஆன்லைன்ல கிடைக்கல அப்படின்ட்டு. என்ன ரீசன்னால அந்த 2 நாள் ஓபன் பண்ணல அப்படின்னா 28ஆம் தேதி ரத சப்தமி. இது ரொம்பவே விசேஷம். சூரிய பகவானோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரத சப்தமி அன்னைக்கு நம்ம 7 வாகன சேவையில மலையப்ப சுவாமிகளை தரிசனம் பண்ண முடியும். ரொம்ப விசேஷம். நிறைய பேர் வருவாங்க. ஸோ வந்து ரூம்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல புக் பண்ணியிருந்தா ஸ்டே பண்றது இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு ஆஃப்லைன்ல கண்டிப்பா நீங்க ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த 2 நாள் இருக்கிறவங்க நீங்க சிஆர் ஆஃபீஸ்ல போயிட்டு சரி சப் ஆஃபீஸர்ஸ் இருந்தா அங்கேயும் நீங்க ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதனாலதான் அன்னைக்கு ஓபன் பண்ணல. பிப்ரவரி 22ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் 300 ரூபாய் தரிசனம் 500 ரூபாய் தரிசனம் ரெண்டுமே ஓபன் ஆகல. ஆனா அந்த நாட்கள்ல ரூம்ஸ் புக்கிங் ஓபன் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த நாட்கள்ல தரிசனம் இருக்கும் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பாலாலயம் நடக்கிறனால தரிசனம் மேபி கேன்சல் பண்ணுவாங்களா இருக்காதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஸோ இன்னைக்கு ரூம்ஸே ஓபன் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து அன்னைக்கு தரிசனம் இருக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னா மேபி வந்து ஜனவரி லாஸ்ட் வீக் இல்லைன்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் மாதிரி ஓபன் பண்ணுவாங்க. எப்போ ஓப்பனிங் அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் நாங்க வந்து ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோங்க, தர்ஷன் டிக்கெட் கிடைக்கலீங்களே, அன்னைக்கு தரிசனம் இருக்காதான்னு சொல்லி எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்த முன்னாடியே சொல்றேன். வாங்க என்னென்ன டிடிடி அப்டேட் கொடுத்துருக்காங்கன்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் உங்களுக்கு சொல்றேன். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 3 அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இந்த ரத சப்தமி ஒத்தி கொடுத்துருக்காங்க. அது இல்லாம வந்து ஸ்ரீவாணி கோட்டா இருக்கு இல்லையா, நம்ம விஐபி பிரேக் தர்ஷன்ல போவோம்ல 10,000 ரூபாய் டொனேஷன் கட்டி, அந்த டிக்கெட் வந்து ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்டா வந்து லிமிட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுல வந்து 1000 டிக்கெட்ல ஆன்லைன்ல எத்தனை டிக்கெட் வரும், அதே மாதிரி ஆஃப்லைன்ல கீழே மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ்ல நம்ம போயிட்டு டைரக்டா புக் பண்ணலாம் இல்லையா, அதுல வந்து எவ்வளவு கொடுக்க போறோம் அப்படின்றதுக்கும் டீட்டெயிலா வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாம திருப்பாவாட சேவா வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திருப்பாவாட சேவா ஆர்ஜித சேவால இருக்க திருப்பாவாட சேவா இவ்வளவு நாள் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஜனவரி 12ஆம் தேதியில இருந்து திரும்ப வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லா அப்டேட்டுமே நான் உங்களுக்கு 1 by 1 ஷேர் பண்றேன். இந்த அப்டேட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாமானியர்களின் தரிசன முன்னுரிமையை கருத்தில் கொண்டு டிடிடி ஸ்ரீவாணி டிக்கெட்டுகளின் எண்ணிக்கையை ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்டுகளாக கட்டுப்படுத்தப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட் அப்படின்ற ரேஞ்சில தான் வந்து கொடுக்குறாங்க. இது மூலமா வந்து சாமானிய பக்தர்கள் அப்படின் போது சர்வ தரிசனத்துல போறவங்களுக்கு கொஞ்சம் டைம் அதிகமா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்த 1000 டிக்கெட்ல வந்து 750 டிக்கெட்டுகள் ஆன்லைன்ல கிடைக்கிறதுக்கும் 250 டிக்கெட்டுகள் வந்து விமான நிலையங்கள்ல இருக்கக்கூடிய தற்போதைய முன்பதிவு கவுண்டர்கள்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல மாதவம் ஓய்வு இல்லத்துல ஸ்ரீவாணி டிக்கெட் வழங்கும் சேவையும் டிடிடி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். இனிமே ஸ்ரீவாணி நன்கொடையாளர்கள் வந்து ஏர்போர்ட்ல நீங்க வந்து இருக்கக்கூடிய கவுண்டர்ல நீங்க ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் பண்ணி டிக்கெட் வாங்க போறீங்க அப்படின்னா உங்களோட போர்டிங் பாஸையும் பிஎன்ஆர் நம்பரையும் வந்து பாத்தீங்கன்னா அதுல லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க உங்களோட போர்டிங் பாஸையும் பிஎன்ஆர் உங்களோட டிக்கெட் காப்பியில இருக்கக்கூடிய அந்த பிஎன்ஆர் நம்பரையும் கொடுத்து நீங்க ரெண்டையும் லிங்க் பண்ணி தான் வந்து டிக்கெட் வாங்கணும். விக்யூசில போகும்போது விக்யூசி 1ல இருக்கக்கூடிய அங்க ஊழியர்கள் வந்து ஏர்போர்ட்ல வந்து வாங்கக்கூடிய டிக்கெட்கான போர்டிங் பாஸோட அவங்களோட பிரேக் தர்ஷன் டிக்கெட்டை சரி பார்த்து தான் அவங்கள வந்து தரிசனத்துக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது ஏர்போர்ட்ல போயிட்டு வாங்கிட்டு பிரேக் தர்ஷன் போறவங்க இந்த அப்டேட் கவனிச்சுக்கோங்க. அடுத்தது திருப்பாவாட சேவா வந்து மீண்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. திருமலை கோவிலில் ஜனவரி 12ஆம் தேதி முதல் திருப்பாவாட ஆர்ஜித சேவா மீண்டும் தொடங்க உள்ளது. பக்தர்கள் திருமலையில் உள்ள சிஆர்ஆ கவுண்டரில் பதிவு செய்ய வேண்டும் மற்றும் மின்னணு டிப் மூலம் 25 டிக்கெட்டுகள்
ஜனவரி 11ஆம் தேதி மாலை 5 மணிக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்தர்கள் மேற்கண்ட விவரங்களை கவனித்துக் கொள்ளவும். சோ திருப்பாவாடை சேவா திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்க ஆஃப்லைன்ல தான் எலக்ட்ரானிக் டிப்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இவ்வளவு நாள் இந்த சேவா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ திரும்பவும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேட்டை தான் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து விஐபி தர்ஷன் பத்தியும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று திருப்பாவாடை சேவா பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த திருப்பாவாடை சேவாவுக்கு காமன் பீப்புள் எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். டிப்ல நம்ம செலக்ட் ஆனோம் அப்படின்னா அந்த சேவால பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான தர்ஷன் டிக்கெட் நமக்கு கிடைக்கும். அடுத்த பிரஸ் ரிலீஸ் வந்து எதை பத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரத சப்தமியின் திருச்சானூர் ஜனவரி 28ஆம் தேதி திருச்சானூர்ல ரத சப்தமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன டீட்டெயில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ரத சப்தமியை முன்னிட்டு திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி அம்மாவாரி ஜனவரி 28ல 7 முக்கிய வாகனங்கள்ல வந்து எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். உங்களுக்கு திருச்சானூர்லயும் இந்த ரத சப்தமியானது நடக்குது. காலை 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் சூரிய பிரப வாகனமும், காலையில 8:30 மணில இருந்து 9:30 மணி வரைக்கும் ஹம்ச வாகன சேவையும், காலை 10 மணில இருந்து 11 மணி வரைக்கும் அஸ்வ வாகன சேவையும், 11:30 இருந்து 12:30 மணி வரைக்கும் கருட வாகனமும், மதியம் 1 முதல் 2 மணி வரைக்கும் சின்னசேஷ வாகனமும், மாலை 6 மணில இருந்து அதுக்கப்புறமா சந்திரபிரபை வாகனமும், இரவு 7 மணி வரை வாகனமும், இரவு வந்து பாத்தீங்கன்னா 8:30 மணி முதல் 9:30 மணி வரைக்கும் கஜவாகன சேவையும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல மாலை 3:30 மணில இருந்து 4:30 மணி வரைக்கும் ஸ்ரீ பத்மாவதி அம்மாவாரி கோவில்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி முகமண்டபத்தில் உள்ள அம்மாவாரி உற்சவங்களுக்கு ஸ்னபன திருமஞ்சனம் நடைபெறும். இதையொட்டி அம்மாவாரி கோவிலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆர்ஜித கல்யாணோற்சவம், சாமவேத புஷ்பாஞ்சலி, சகஸ்திர தீபலங்கார சேவா இதெல்லாமே வந்து டிடிடி ரத்து செஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. திருச்சானூர் அடுத்த ஸ்ரீ பத்மாவதி அம்மாவாரி கோவிலில் காலை 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் சுவாமி குதிரையில் பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார். ஜனவரி 24ஆம் தேதி கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் வந்து நடக்குது. இந்த ரத சப்தமியை முன்னிட்டு 24ஆம் தேதி பத்மாவதி தாயார் கோவில்ல கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்ல தர்ஷன் போறவங்க பார்த்துக்கோங்க. 28ஆம் தேதி இங்க திருச்சானூர் கோவிலுக்கு போற பிளான் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா இதையும் செக் பண்ணிக்கோங்க. திருமலையிலும் இந்த 7 வாகன சேவை வந்து நடக்கும். அடுத்ததான் இன்னொரு பிரஸ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. அது எதை பத்தி அப்படின்றத பார்க்கலாம். திருமலை ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோவில்ல அந்த யனோற்சவம் ஜனவரி 15ஆம் தேதி வந்து நிறைவடையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி தொடங்கி 25 நாட்களுக்கு இது வந்து நடக்குது. இதை முன்னிட்டு ஸ்ரீ வைஷ்ணவ ஜெயங்காரர்கள் 12 ஆழ்வார் எழுதிய திவ்ய பிரபந்த பாசுரங்களை தினமும் கோஸ்திகானம் மூலம் சுவாமிக்கு தெரிவித்து வருகிறார்கள். இந்த 25 நாட்கள்லையும் சுவாமிவாரி கோவிலில் உள்ள ரங்கநாயகலு மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களால் ஆழ்வார் திவ்ய பிரபந்தம் 4000 பாசுரங்கள் வந்து ஓதப்பட்டு வருது. இது 11 நாள் பாத்தீங்கன்னா பகல் 10 ரா 10 அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி வந்து பகல் 10 அதுக்கப்புறம் ரா 10 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஜனவரி 15ஆம் தேதியோட முடியுது அப்படின்றத தான் இதுல உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்டா டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் அப்டேட்டா இருக்கு. அதே போல வந்து உங்களுக்கு ஸோ அடுத்ததான் முக்கியமான இன்னொரு அப்டேட் இருக்கு. அது என்ன அப்படின்னா கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள்ல வந்து சங்கராந்தி ஃபெஸ்டிவல் வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தின ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி கோயில்ல சங்கராந்தியை முன்னிட்டு ஜனவரி 14ஆம் தேதி போகி தெருவும், ஜனவரி 15ஆம் தேதி மகர சங்கராந்தியும் நடைபெற உள்ளது. ஜனவரி 14ஆம் தேதி போகி பண்டிகை அன்று ஸ்ரீ ஆண்டாள் அம்மாவார் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி மாலை அணிவித்து போகி தேர்ல ஊர்வலம் வந்து நடக்குமாம். அதுக்கப்புறமா மகர சங்கராந்தியை முன்னிட்டு ஜனவரி 15ஆம் தேதிக்கு காலையில சக்கராந்திரி திருமஞ்சம் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி 16ஆம் தேதி கணுமையில பாளையம் ஓடுவதால் பார்வேத விழாவை டிடிடி வந்து ரத்து செஞ்சிருக்கதாவும் சொல்லியிருக்காங்க. 16ஆம் தேதி வந்து கோத பரிணயம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது இந்த டேட்ஸ்ல போறவங்க கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு தான் திருமலைக்கு போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணி பிளான் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருமே இந்த லேட்டஸ்டா இருக்க அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஜனவரி 12ஆம் தேதி எப்பயும் போல உங்களுக்கு கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய 3 கவுண்டர்ஸ்ல டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. காலையில 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் கிடைக்கும். நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் டிக்கெட் இருக்கிறவங்க மட்டும் தர்ஷன் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடுகள் வந்து இருக்கும். 12ஆம் தேதியில இருந்து நீங்க ஆஸ் யூஷுவல் போயிடலாம். நாளைக்கு கூட நீங்க ஈவினிங் டைம்ல போயிட்டு நீங்க 12ஆம் தேதி காலையில கூட டைரக்ட் தர்ஷன்ல ஜாயின் பண்ற மாதிரி பாத்துக்கலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதே போல லேட்டஸ்டா வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம்.
ஸோ கண்டிப்பா அந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எமர்ஜென்சி டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி அதுல நீங்க கமெண்ட் பண்ணி கூட கேட்டுக்கலாம். நிறைய நண்பர்கள் தரிசனம் போயிருக்கவங்க லைவ் அப்டேட்ஸ் கூட ஷேர் பண்றாங்க. அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.